ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிக்க அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி 7வது நாளாக போராட்டம் நடத்தி வரும் மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் முரளி கணேஷிடம் கேட்கலாம். முரளி கணேஷ், என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? இப்ப போராடக்கூடிய மீனவர்கள் என்ன தெரிவிக்கிறாங்க? அதாவது காயத்ரி, தூத்துக்குடியில அதிகாலை 4 மணிக்கு கடலுக்கு சென்று விட்டு இரவு 9 மணிக்குள் கரைக்கு திரும்ப வேண்டும் என்பது நீண்ட காலமாக விசைப்படகு மீனவர்களுக்கு நடைமுறையில் இருக்கிறது. இதன் அடிப்படையில 230 படகுகள்ல மீனவர்கள் தொழில் செஞ்சு வராங்க. இதை நம்பி சுமார் 5000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பிழைத்து வருகின்றன. தற்போது அதிகாலை கடலுக்கு சென்று இரவு திரும்பும் பொழுது போதிய அளவு மீன்கள் கிடைக்கல. இதனால விசைப்படகு தொழிலாளர்கள் மட்டுமல்ல, விசைப்படகு உரிமையாளர்களும் பாதிக்கப்படுறாங்க. இதனால அரசு மற்ற மாவட்டங்களை போல ஆழ்கடல்ல தங்கி மீன் பிடிக்கிறதுக்கு தூத்துக்குடி மீனவர்களுக்கும் அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நீண்ட நாளா வலியுறுத்தி வராங்க. இன்றைக்கு அந்த கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 நாட்களாக கடலுக்கு செல்லாம் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வந்த மீனவர்கள் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. தூத்துக்குடி கோட்டாட்சியர் அலுவலகம், சப் கலெக்டர் அலுவலகம் முன்பு சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களை தனது அலுவலகத்துக்கு அழைத்து சென்று சப் கலெக்டர் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வர்றார். காயத்ரி, நன்றி முரளி கணேஷ் விவரங்களுக்காக.